ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீரும். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது. இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/1/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் தை 13ஆம் தேதி. இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம், திருசேரை சாரநாதர், வெள்ளி கருட வாகனத்தில் பவனி, திருப்பரம் குன்றம் முருகன், வைரத்தேரில் புறப்பாடு, நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி நவமி மாலை 4:57 வரை. இன்றைய நிலப்பு நட்சத்திரம் பரணி காலை 9:20 வரை, அதற்கு பிறகு கிருத்திகை. யோகம் சித்த யோகம், சூலம் வழக்கு, பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கரி நாளில் பிறந்தால் தோஷமா, தீரே என்ன பரிகாரம். நாம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் நன்றாக அமைந்திருந்தாலும், சித்த யோகம் அமிர்த யோகத்தில் பிறந்திருந்தாலும், அன்றைய தினம் கரி நாளாக இருக்குமானால் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றமின்றி தவிப்பார்கள். எங்கு சென்றாலும் அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசாது. அப்போது அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் ஓடும், நானும் என் நண்பனும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நண்பர்கள் சிறப்பாய் வாழ்கின்றார், ஆனால் நான் மட்டும் சிரமத்துடன் வாழ்கிறேன் என்று நொந்து கொள்வார்கள். கரி நாளில் நாம் சுபகாரியம் செய்வதை விலக்கி வைக்கிறோம், வேறு முயற்சிகளை கூட தள்ளி வைக்கிறோம். அத்தகைய கரி நாளில் பிறந்தவர்கள் முன்னேற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள், நல்ல மனைவி அமைவதில்லை. குறிப்பாக பெண்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் நல்ல கணவர் அமைவதில்லை. வருகின்ற வரன் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே முரண்பாடாகவே வந்து கொண்டிருக்கிறது, அல்லது மாமியார் வித்தியாசமானவராகும், அதிக ஆசை கொண்டவராய் அமைவார். இது போன்ற நிலைமை கரிநாளில் பிறந்த பெண்களுக்கு அனைவருக்கும் உள்ளது. ராசி அம்ச கட்டத்தில் வைத்து பார்க்கும் பொழுது இதை கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தின் முதல் பக்கத்திலும் இது வராது. எனவே இடர்பாடு கூடிய வரன் வந்தாலோ அல்லது எல்லா வகையிலும் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ பஞ்சாங்கத்தை வைத்து பெண் குழந்தை பிறந்த நாள் கரிநாள் வந்துள்ளதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
குழந்தை பிறந்ததும் முதலிலே ஜாதகம் கரிநாளில் பிறந்துள்ளதா என்பதை அறிந்து அதற்காக எழுதும்போதே பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இதுபோல ஆண்களும் தங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலித்து கரிநாளில் பிறந்துள்ளோமோ என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்காட்டியில் கரிநாள் என்று போட்டிருப்பார்கள். அன்றைய தினத்தில் யோகத்தை பார்க்க வேண்டும். சித்த யோகம், அமிர்த யோகம் என்றால் கரிநாள் பரிகாரம் போதும். மரண யோகம் என்று வந்தால் வேறு பரிகாரம் உள்ளது. அன்றைய தினம் சுபகாரியம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அந்த கரிநாள் தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். முதலாவது பரிகாரம், சித்த யோகம் அல்லது அமிர்த யோகம் உள்ளபோது கரிநாளில் பிறந்த ஆண் பெண் இருவரும் முன்னேற படிப்பு, அந்தஸ்து, திருமண வாழ்க்கை, அமாவாசை அன்று சிவன் கோயில் சென்று 5 எண்ணெய் கலந்த எல்லா தெய்வத்திற்கும் தீபமேற்றி வணங்கினால் கரிநாள் தோஷம் விலகும். 3 அமாவாசை நாட்களில் செய்ய வேண்டும். இரண்டாவது பரிகாரம், மரண யோகம் இருக்கும் பொழுது கரிநாளில் பிறந்தவர் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கரிநாள் தோஷம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்களிலும் தோஷ நிவர்த்தி உண்டு. மரண யோகத்தில் பிறந்தவர்கள் இங்கு சென்று வர வேண்டும். தோஷம் நீங்கும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் கல்வி தடையை நீக்கும் பிரம்மஹத்தி தோஷ பரிகாரம். இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்தூரு ஸ்தானம், தாயை பற்றி அறிகின்ற ஸ்தானம், வாகன ஸ்தானம், வீடு ஸ்தானம், உயர் கல்வி, அடிப்படை கல்வி அனைத்தையும் அறிகின்ற ஸ்தானம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற சுகங்களை அறிகின்ற ஸ்தானத்தை இப்பொழுது பல்வேறு நிலைகளிலே நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் உயர் கல்வி அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும். 4ஆம் அதிபரோடு புதன் கூடி இவர்களை குரு பார்த்தால் பட்ட படிப்பை எளிதாக பூர்த்தி செய்வீர்கள். 2ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் கூடி 1, 2, 4, 5, 9, 11 ஏதாவது ஒன்றில் இருக்க குரு பார்த்தால் பட்ட படிப்பு அமையும். அதிக மதிப்பெண்ணை எடுப்பீர்கள். 5ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்க்க கண்டிப்பாக கல்வியை பூர்த்தி செய்வீர். கல்வி தடை உண்டாக காரணம் என்ன? சூரியன் புதன் சுக்கிரன் கூடியிருக்க தடை ஏற்படும். சூரியன் 5ஆம் வீட்டின் அசுபர் இருக்க தடை ஏற்படும். 5ஆம் அதிபர் பகை, நீசம், மறைவு, அசுபர் பார்வை, 5இல் நீச்ச கிரகம் என்றாலும் தடை ஏற்படும். புதன் நீச்சம் பெற்று சனியுடன் கூடினாலும் அசுபர் பார்த்திருக்க தடை ஏற்படும். 5ஆம் அதிபர் அசுபரோடு கூடியிருந்தால் தடை ஏற்படும். லக்னாதிபதி அசுபர்களோடு கூடி 6, 8, 12 இருக்க உடல் ஆரோக்கியம் கெடும். அதனால் படிப்பு தடையும். லக்னத்திலே சூரியன் இருக்க அரசாங்க ஆதரவு நிச்சயம் உண்டு. லக்னத்திலே சந்திரன் இருக்க சிந்தனையாளர், கற்பனை வளம் மிக்கவராய் இருப்பார். லக்னத்திலே செவ்வாய் இருக்க அறிவியல், பொறியியல், நீதித்துறை. புதன் இருக்க எல்லா துறைகளிலும் சகலக்கல்லா வல்லவராய் இருப்பார். குரு பலம் பெற்றிருக்க அற்புத சிந்தனை, பலம், அறிவில் முதிர்ச்சி. இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கும்ப ராசியிலே புதன் பெயர்ச்சி 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பொன்னான நாட்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் மகர ராசியில் இருந்து விலகி கும்ப ராசிக்குள் நுழைகின்றார். எனவே புதன் ராசி மாற்றத்தால் அந்த தாக்கம் நமது சிந்தனை மற்றும் முடிவுகளில் தெளிவாக தெரியும். ஜோதிடத்தில் புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, தர்க்கம், வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றின் கிரகமாய் கருதப்படுகின்றார். அதனால்தான் புதன் கிரகத்தை இளவரசன் என்று, கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறது. புதன் தனது ராசியை மாற்றும் போதெல்லாம் அது நமது சிந்தனையை முடிவெடுப்பது மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் மகர ராசியில் இருந்து வெளியேறி கும்ப ராசிக்குள் நுழைவார். கும்ப ராசியிலே புதனுடைய பெயர்ச்சி புதிய தொடக்கத்தை தரும். தடைப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றத்தையும் பல ராசிக்காரர்களுக்கு மனத்தெளிவையும் தரும். நீண்ட காலமாக தடைப்பட்ட திட்டங்கள் வேகத்தை பெறும். மேலும் சிந்தனையிலே புதிய புத்துணர்ச்சி உணரப்படும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்டகரமாய் இருக்கும். மேஷம் முதலிலே கும்பராசியிலே புதனுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும். இந்த நேரம் நெட்வொர்க்கிங், தொழில் வளர்ச்சி ஏற்படும். வேலையில் உங்கள் சிந்தனை பாராட்டப்படும். நீண்ட காலமாய் தடைப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது முன்னேறலாம். நிதி விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது மிதுனம்.
புதன் உங்கள் ராசியின் அதிபதி, எனவே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கும்ப ராசியிலே புதனுடைய பெயர்ச்சி உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும் மற்றும் புதிய யோசனைகளை தூண்டும். கல்வி, ஆராய்ச்சி, ஊடகம், எழுத்து அல்லது தகவல் தொடர்பு ஆகியவற்றில் ஈடுபாடு ஏற்படுத்தும். இது ஒரு சிறந்த நேரம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி உறவுகளிலே மற்றும் கூட்டாண்மையிலே மாற்றங்களை கொண்டு வரும். வணிக கூட்டாண்மைகளில் புதிய திட்டங்கள் எழலாம். திருமண வாழ்க்கையில் தொடர்பு மேம்படும். வேலையிலே புதிய பொறுப்புகளை பெறலாம். இது எதிர்காலத்தில் நன்மையை தரும். துலாம் ராசிக்கு புதனின் இந்த பெயர்ச்சி படைப்பாற்றல் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். கலை, ஊடகம், வடிவமைப்பு, பொழுதுபோக்கு அல்லது கல்வியில் ஈடுபடுபவர்கள் நன்மையை பெறுவார்கள். காதல் உறவிலே தெளிவு இருக்கும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எளிதாக இருக்கும். உங்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம். முதலீட்டு முடிவுகளுக்கு கவனமாய் இருக்க. அடுத்தது கும்ப ராசியிலே புதனுடைய பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாக மாற்றுகின்ற வல்லமையை ஏற்படுத்தும். உங்கள் சிந்தனை, பேச்சு மற்றும் முடிவெடுப்பதில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீண்ட காலமாய் தடுமாறி கொண்டு இருந்தவர்கள் இப்போது சரியான திசையில் பயணிக்க தொடங்குவார்கள். உங்கள் தொழில் நேர்காணல்கள் அல்லது பதவி உயர்வில் புதிய தொடக்கங்கள் சாத்தியமாகும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்கள் வார்த்தைகளால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதிலே குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி என்பதை அன்பர்கள் உணர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திர காலங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்த நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து பொருங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தோல்வி மனப்பான்மையால் மனம் இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மனம் இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களால் நியாயம் கேட்க போய் கெட்ட பெயரை எடுத்துக் கொள்ளாதீர்கள்.
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம். ஆயில நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு மாலை 4:43 வரை சந்திராச தின தீட்சணை தொடருவதால் இவர்கள் தொடர்ந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய காயத்ரி சந்திராச தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று மாலை 4:43 பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனம் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகையாய் அதிகரிக்கும். வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் கவனம் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வழக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியருடன் மற்றும் அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்தனால். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கு கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும். வேலை சுமை மிகுந்த நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மதத்தோடு நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவு நனவாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வேற்று மதத்தோடு நண்பர்கள் ஆவார். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவு நனவாகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை இறுதி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.